இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 4:2. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெடுத்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே சன்பல்லாத் யூதர்களை பார்த்து தேவனுடைய வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லி இவங்களை குழப்பி நம்பிக்கை எழுந்து போக பண்ணி அந்த வேலையை செய்து முடிக்காதபடி செய்யணும்னு நினைக்கிறான். ஏன் இப்படி இவன் செய்கிறான்னா, யூதர்கள் ஒன்று சேர்ந்தது இவனுக்கு முதல்ல பிடிக்கல. ஏன்னா யூதர்கள் ஒன்று சேர்ந்து பலம் உள்ளவங்களாக ஆகிட்டாங்கன்னா இவனுடைய அதிகாரம் குறையும். அதனால் இப்படி செய்கிறான். தேவனுடைய வேலையை நடத்தும் போது சன்பல்லாத்துக்கு பயம் உண்டாகுது. ஆனால் அந்த பயத்தை அவன் வெளிக்காட்டாமல் யூதர்களை குழப்பி விட்டு தேவனுடைய வேலையை நிறுத்த பார்க்குறான். இப்படி ஊழியத்திலையும் இல்லை நம்மளுடைய சொந்த காரியங்களிலும் தடுத்து நிறுத்துறதுக்கு மறைமுகமாகவோ இல்லை நேராகவோ வேலை செய்வாங்க. சில பேர் குழப்புவாங்க. நம்ம வச்சிருக்க நம்பிக்கையும் அவங்களோட பேச்சுகள்னால இழந்து போக பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பயம், பொறாமை. எங்கே நம்ம முன்னேறிடுவோமோ, நல்லா வாழ்ந்துருவோமோன்னு பயம், பொறாமை. இப்படி இவங்க பயப்படுறதா நம்மளுடைய முதல் வெற்றியே. இந்த யூதர்கள் சன்பல்லாத் பேச்சுகளை கேட்ட போதிலும் சோர்ந்து போகலை, பயப்படவும் செய்யலை. ஏன்னா யூதர்களோட நம்பிக்கை அவங்க மேலே இல்லை, தேவன் மேலே இருந்துச்சு. அதனால் பயம் இல்லாமல் வேலை தொடர்ந்து செஞ்சாங்க, வெற்றியோடு செய்து முடித்தாங்க. நமக்கு யார் எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் நம்மளுடைய குறிக்கோள் ஒரே விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளையும் நம்ம தொடங்கினதை வெற்றியோடு செய்து முடிக்க செய்வார். ஆமேன்.